ஹாய் ஹலோடா மிஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம மிட்நைட் கில்லர் பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சீன் எதில் விட்டுருந்தேன்னா, இங்கே உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்கள் தேவங்க வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. ஸோ தேவங்க உங்களை தூங்க சொல்லிட்டு அவரோட ஒர்க்ஸ் பார்க்க போயிருந்திருப்பார். ஆஃப்டர் தென் திரும்பி வந்துட்டு அந்த மனுஷன் உங்களை அவர் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு அவரும் உங்கள் பக்கத்துலேயே அமைதியாக படுத்துருந்துருப்பார். ஸோ இங்கே அப்படியே இன்னொரு சைடில் அந்த கில்லர் அவனோட அடுத்த கொலையை பண்ணியிருப்பான். கொலை பண்ணதும் இல்லாமல் அந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டெலிஃபோன் பூத்தில் வச்சுட்டு தென் அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அர்ஜுன் தான் கால் எடுத்துருந்துருப்பார். அவர் யார் யாருன்னு கேட்டும் எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. அந்த கில்லர் லைட்டாக ஒரு விசில் சவுண்ட் அவனோட வழக்கமான அந்த சவுண்டை கொடுத்துட்டு அவன் அப்படியே ஃபோனை கட் பண்ணியிருந்திருப்பான். இங்கே அந்த சத்தம் கேட்டோடனே அர்ஜுனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அவரோட எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பயத்தில் அப்படியே பார்த்துருந்துருப்பாரு. அப்படி தான் சீன் முடிச்சிருந்தேன். ஸோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ரெக்கமெண்டேஷனை நிறைய பேருக்கு போகும். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. அப்போ தான் எனக்குமே ஓகே நெக்ஸ்ட் எபிசோட் என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணலாமா இல்லை ஷார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஏதாவது நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் கரோ. அப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள், அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஸோ வாங்கடா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தேங்க அப்படியே ரூம்லேருந்து எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை. அந்த மனுஷன் அப்படியே ரூமை சுற்றி பார்க்குறாரு. நீங்கள் வாஷ்ரூமில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே எங்கேயுமே கிடையாது. லைட்டாக கீழே இருந்து மீன்ஸ் ஹால் சைடில் இருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்குது. ஸோ அவர் அப்படியே பொறுமையாக அவருமே எழுந்து ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வராரு. எங்கே நீங்கள் ஆல்ரெடி எழுந்துட்டிங்க போல். ஸோ ஏர்லி மார்னிங்கே எழுந்திருப்பீங்க. நீங்கள் எழுந்து தென் வீட்டை வழக்கமாக என்னென்ன ரொட்டைன்ஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எங்கே கிச்சனில் நீங்கள் காஃபி போட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் கிச்சனில் அழகாக நின்று நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க் ரொம்ப அமைதியாக பிரிஸ்க்ஃபுல்லாக ஒரு மாதிரி அது ஒரு லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பினஸ். காலையில் எழுந்த உடனே பொண்டாட்டி போட்டு காஃபி போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே உங்களே ஒரு நிமிஷம் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. ஆஃப்டர் தட் அப்படியே லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைல் அவருக்கு. அப்படியே அமைதியாக போயிட்டு எங்கள் சோஃபா இருக்கும் ஹாலில், அங்கே அப்படியே உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ தான் சவுண்ட் கேட்குது டிவி சவுண்ட் ஆன் ஆனோடனே அப்படியே நீங்கள் அப்படியே அந்த காஃபியை மீன்ஸ் அந்த சுகர் போட்டு கலக்கிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா எங்கள் தேவங்க டிவி ஆன் பண்ணியிருக்காரு. அப்படியே நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களுமே அந்த காஃபி சுகர்லாம் போட்டு அதை கப்பலில் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. தேவம் காஃபி. குட் மார்னிங். மார்னிங் மோயன். எப்போ எழுந்துச்ச? நான் ஏர்லி மார்னிங்கே எழுந்துச்சிட்டேன் தேவம். ஏன் அவ்வளோ சீக்கிரம்? இல்லை நேற்று நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிருந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்திருக்குமே. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம்லாம் எழுந்துச்சு இதெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லையே. எல்லாத்தையும் எனக்கு ஏர்லி மார்னிங் எழுந்து பழக்கம், அதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓ சரி ஓகே வேன். பை த வே தேங்க்ஸ் ஃபார் யுவர் காஃபி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே அவர் காஃபி குடிச்சிட்ருக்காரு. நீங்களுமே பக்கத்தில் உட்காந்து நீங்களுமே காஃபி குடிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே காஃபி குடிச்சிட்ருக்க சொல்ல எங்கள் தேவங்க அப்படியே சேனல் மாற்றிட்டுருக்காரு. ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டுருக்கு. அவருக்கு காலையில் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்குற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே சில நியூஸ் டிவிஸ்லாம் ஃபேக் நியூஸ் தான் போட்டுட்ருப்பாங்க. அந்த நியூஸ் சேனலோட ஹெட் பற்றி தான் நியூஸ் ஓட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதனால் அவர் எதில் இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு நியூஸ் சேனலாக திருப்பிட்டுருக்காரு. ஸோ எல்லா நியூஸ் சேனலுமே ஒரே நியூஸை தான் கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க. ஏதோ மீன்ஸ் ஏதோ மர்டர்னு சொல்லிட்டு ஒரே நியூஸை தான் திரும்பி திரும்பி போட்டுட்ருக்காங்க. எங்கள் தேவங்க அப்படி பார்க்குறாரு. அவருக்கு டக்குன்னு என்னன்னு தெரில அப்படியே நியூஸ் சேனல்லேருந்து அப்படியே மாற்றிட்டாரு. மியூசிக் சேனல் வச்சுட்டாரு. உங்களுக்குமே ஆக்சுவலாக நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அதனால் நீங்களுமே தேவம் என்ன அந்த நியூஸ் அதை வைங்க பார்க்கலாம். இல்லை அது பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸ் போகணும், மீட்டிங் வேறு. நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன். சரி ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே எழுந்துச்சி அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. நீங்களுமே அந்த கப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. எங்கள் டிவியில் ஆக்சுவலாக பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. லைக் மீன்ஸ் அதை வந்து எப்படின்னா அந்த நியூஸில் வந்து மர்மமான முறையில் கொலை அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டிவி வந்து மாற்றி பார்க்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக நியூஸில் வந்து ஏதோ ஒரு மர்டர் அதை பற்றி தான் ஓடிட்டுருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, நேற்று அந்த கில்லர் ஒரு மர்டர் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மர்டர் பற்றி தான் வந்து அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து நியூஸில் இருக்கவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. லைக் மீன்ஸ் இந்த மாதிரி அகெயின் அதே சைக்கோ டைப்பில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாடியை பீஸ் பீஸாக வெட்டிட்டு தென் வந்து அதே சேம் விசில் வந்து ரெக்கார்டிங் பண்ண டேப் ரெக்கார்டர் அதே மாதிரி இருக்குது. கொலையோட அந்த பேட்டர்ன்ஸ் அதெல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணவங்க இந்த தடவை பாடி எடுத்துகிட்டு வந்து டெலிஃபோன் பூத்துக்கிட்டே அதுக்குள்ளேயே வச்சுட்டு அங்கேருந்து டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணி விசில் அடிச்சிருக்காங்க. இது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இப்போது இன்ஸ்பெக்டராக இருக்க அர்ஜுன் வந்து கொடுத்த தகவல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த கொலையை பண்ணதுக்கான பழி ஏற்றுட்ருக்கிறது உங்கள் ஃப்ரெண்டு ரியா தானே. ஸோ அவளையுமே நியூஸில் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ரியா இப்போ ஜெயிலில் தான் இருக்கா. அவளுக்கு வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்க, ஆயுள் தண்டனை. ஸோ அவள் இப்போ ஜெயிலில் தான் இருக்கா. அவளோட ஃபேஸையுமே உண்மையான கில்லர் இவங்க தானா, இவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது வெளியே எப்படி கொலை நடந்திருக்கும். ஸோ அப்போ உண்மையான கில்லர் இவங்க கிடையாதா, அப்போ யார் அந்த கில்லர்? 6 months கழிச்சு, அதாவது ரியாவுக்கு தண்டனை கிடச்சி அந்த கேஸ் க்ளோஸ் ஆன 6 மாதம் கழிச்சு இப்போ திரும்பி அதே பேட்டர்னில் ஒரு கொலை நடந்திருக்கு. அதே விசில் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணி விசில் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அது உண்மையான கில்லர்னால் அப்போ இந்த ரியா ஏன் கொலை பண்ணாங்க, அவங்க ஏன் பழி ஏற்றுக்கிட்டாங்க? மாயா தானே, அதாவது லாயர் மாயா தானே இந்த கேஸ் நடத்துனாங்க. அப்போ இது என்ன, எந்த சாட்சியும் இல்லாமல் ஒரு அப்பாவே உள்ள வச்சுருக்காங்களா, என்ன நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியா அவங்க எப்படி அந்த கொலையை வந்து ஒரு மாதிரி அவங்களோட அந்த சுவாரஸ்யம் டிஆர்பிக்காகலாம் சட்டன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் போட்டு சட்டன் பண்ணுறாங்க. இங்கே மாயாவோட பிக்குமே வந்து சேனலில் வருது. ஏன்னா அவங்க தானே முன்னாடி வந்து அந்த கேஸ் வந்து வாதாடிப்பாங்க. இங்கே காய் தானே ஆப்போசிட்டாக வாதாடிப்பார். ஸோ அவரோட ஃபேஸுமே வந்து அந்த சேனலில் போட்டு காட்டிகிட்ருக்காங்க. இங்கே அந்த கேஸை நடத்துனது நம்ம மின் தானே இன்ஸ்பெக்டராக இருந்திருப்பார் அப்போது அந்த கேஸ் நடக்கும்போது. ஸோ அவருமே வந்து போடுறாங்க. இப்போ ஆக்சுவலாக மின் வந்து அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணல. அவர் வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டேஷனில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவரோட அசிஸ்டண்ட் அர்ஜுன் தான் இப்போ வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ என்ன நடக்குது, என்ன மறைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஆர்பிக்காக என்னெல்லாம் பேசுவாங்களோ அது எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களுமே அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. சம்திங் உங்களுக்கு புரியல ஆக்சுவலாக. என்ன நடக்குது, முடிஞ்சிருச்சுன்னு நினச்சது ஒரு 6 months கழிச்சு இப்படி நடக்குது அப்படின்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ அது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீங்கள் அந்த நியூஸ் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ரியா இப்போ ஆக்சுவலாக ஜெயிலில் தானே இருக்கா. ஸோ அவள் வந்து உண்மையாகவே ஜெயிலில் லைக் லிட்ரலி ஒரு சைக்கோ மாதிரி அவள் பாட்டு அந்த செல்லில் படுத்துட்ருக்கா. அந்த ஃபுட்டேஜை வந்து இங்கே நியூஸில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது. உங்களோட ஃப்ரெண்டு அவள் உள்ளே இருக்கா, உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சு உங்களால். உங்களுக்கே லிட்ரலி ஒன்றும் புரியல. நீங்கள் இவ்வளோ நாள் கழிச்சு அவளை பார்ப்பேன்னு கூட நீங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை. அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது திடீர்னு ரியா வந்து அப்படி எப்படி சொல்கிறதுனா அந்த கேமராவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணியிருப்பா. அதை நீங்கள் டிவியில் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க. இங்கே நீங்கள் அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்க சொல்ல எங்கள் தேவாங்க ரூம்லேருந்து உங்களை கூப்பிட்டுட்ருக்காரு. ஒயன் ஒயன் கொஞ்சம் இங்கே வாயன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கூப்பிட்றாரு. நீங்கள் டக்குன்னு அந்த இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க. அந்த பிளாக் ஸ்க்ரீனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் மேலே போகிறீங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா, ஏதாவது வேணுமா? அது ஆக்சுவலி எனக்கு எதுவும் வேண்டாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மீட்டிங் போகிறேன்ல, வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. பட் ஆனால் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் இது கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். கார்டா? இது எதுக்குங்க? ஆக்சுவலாக உனக்கு இந்த இடம் புதுசு இல்லை, உனக்கு இங்கே எதுவுமே தெரியாது.
இங்கே பக்கத்தில் எங்கேயும் ஷாப்பிங் மால்லாம் எதுவுமே கிடையாது வயன். இது வந்து சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி தான் ஷாப்பிங் மால்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீ போகணுன்னா காரில் தான் போகணும். ஸோ கீழே கரேஜில் கார் இருக்குது. கீ எங்கள் ரூமில் தான் இருக்குது. உனக்கு கார் ஓட்ட தெரியும்னா நீ காரில் போ, இல்லைன்னா கேப் புக் பண்ணிக்கோ. அண்ட் தென் இது என் கார்டு. லிமிட்டட்லாம் இல்லை, அன்லிமிட்டட் தான். உனக்கு வேணுன்றத நீ இதில் வாங்கிக்கோ. இல்லை வீட்டுக்கு எதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற, கேஷ் மட்டும் இதுலேருந்து பே பண்ணிக்கோ வயன். அப்புறம் இது ஆஃபீஸ் நம்பர் வயன். சப்போஸ் நீ கால் பண்ணும்போது நான் எடுக்கலைன்னா நீ ஆஃபீஸ்க்கு கால் பண்ணு, அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க சரியா? ஆமாம், ஏன் நீ ஒரு மாதிரியே இருக்க? என்னாச்சு? உன் ஃபேஸே சரியில்லை. அது வாங்க அது வந்து இவர்கிட்ட சொல்லலாமா நியூஸில் என்ன பார்த்தோன்றத? என்ன சொன்னால் ஏதாவது நினைப்பாரா? ஏன் முடிஞ்சு போனதை பேசுகிற, உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை வேறு ஏதாவது நினச்சிப்பாரா? இல்லை என் வேண்டாம், இப்போ தான் உன் லைஃபே மாறி இருக்கு, நீ ஏன் அதை கெடுத்துக்கிற? எது பார்த்தீங்கன்னா பேசாத. என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ட் இந்த கார்டெல்லாம் எதுக்குங்க? என்கிட்டயே காசு இருக்குது. இல்லை இதுக்கப்புறம் அதில் நான் தான் பார்த்துக்கணும். உன்னையும் எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு அப்புறம் ஏன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தையாவுக்கு ஒரு கால் வருது. அந்த மனுஷன் அப்படியே அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. ஆஃபீஸ்லேருந்து ஏதோ கால் வந்திருக்கு போல். அந்த மனுஷன் அப்படியே பேசிகிட்ருக்காரு. இங்கே நீங்கள் அவரோட அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அவர் எடுத்துருந்துருப்பார். ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அவரோட ஆஃபீஸ் பேக்கில் வச்சுட்டு தென் தேவையான சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே டை கட்டும் போது அவருக்கு கால் வந்திருக்கும். ஸோ அவர் டையை கட்டலை, ஒரு மாதிரி அரைங்குறையமாக கட்டிட்டு அவர் அப்படியே வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக அவருக்கு டைம் வேறு ஆகுது. அந்த ஃபோன் அப்படியே கட் பண்ணிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த பேக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாரு. ஸோ நீங்கள் தேவங்க ஒரு நிமிஷம், என்ன ஏதாவது வேணுமா? அது இல்லை, நீங்கள் உங்கள் டை இன்னும் கட்டலை, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர்கிட்ட போயிட்டு, அவர் ஆக்சுவலாக ஒரு கையில் பேக் இன்னொரு கையில் ஃபோன் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட டையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து கரெக்டாக கட்டி விட்டுட்ருக்கீங்க. அது மனுஷன் சுத்தமாகவே கட்டலை, ஏதோ ஒரு முடிச்சு போட்ட மாதிரி போட்டிருப்பார் போல். அதை நீங்கள் அப்படியே நீட்டாக அவருக்கு கட்டி விட்டுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்களோட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாரா? ஸோ உங்களோட ஃபேஸ் அவரோட செஸ்ட்டு கிட்ட தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் நீங்கள் ஹைட்டே. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் அப்படியே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. டக்குன்னு அவர் கையில் அந்த ஃபோன் அவரோட பேக்கெட்டில் அப்படியே போட்டு அந்த பேக்கையுமே கீழே போட்டார். ஸோ நீங்கள் அப்படியே டையை கட்டிட்டு இப்போ ஓகே இப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை அண்ணாந்து பார்க்குறீங்க. அந்த வருஷம் டக்குன்னு உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு, போகணுமா இப்போவா? எனக்கு இன்னமும் இப்போ போவானான்னு தோணுதே. தியோங் என்ன? நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே இப்போ நான் எடுத்து டை கட்டுறேன் அது கட்டுறேன்ட்டு என் பக்கத்தில் வந்தேன். ஆனால் ஒன்றும் வரலையேடி. தியோங் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது தான், என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது என்னை எப்படி ஆஃபீஸ்க்கெலாம் போக தோணும் சொல்லு? நேற்று நைட்டெல்லாம் நடக்க வேண்டியது, ஆனால் எதுவும் நடக்கலை. உனக்கு டைம் கொடுக்கலான்னு நினச்சேன், பட் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. என்ன பண்ணுறது பொண்டாட்டி? நீ வேற பார்க்க செம்மையாக இருக்க, இப்படி இவ்வளோ பக்கத்தில் வந்துருக்க பாரு. நம்ம 2 பேருக்கும் நடுவில் கொஞ்சம் கூட கேப் இல்லடி, எவ்வளோ பக்கத்தில் உன்னை பார்ப்பேனான்னு இந்த மாதிரி இருந்துச்சு. என்ன? அது ஒன்றும் இல்லை, அதான் இவ்வளோ பக்கத்தில் இருக்க, அப்புறம் எப்படி எதுவுமே பண்ணாமல் எப்படி போகிறது? தேயம் என்ன பேசிகிட்ருக்கீங்க? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நீங்கள் முதல்ல கிளம்புங்க, உங்கள் மேனேஜர் வந்துட போகிறாரு. அவன் இருக்கான், வரட்டும், நான் போய்க்கிறேன், எனக்கு டைம் ஆகுது தான், மீட்டிங் இருக்குது, நான் போகணும் தான். ஆனால் சும்மா போக முடியாதே, இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஒரு கிஸ் பண்ணேன். தேயோங் கிஸ்ஸு தானடி கேட்டேன், அதுக்கே அவ்வளோ ஷாக் ஆகிற? ஜெயோங் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க?
நீங்கள் ஃபர்ஸ்ட் போங்க, நான் கீழே போகிறேன். ஏய் ஒயன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேயோங்க அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் ஜெயோங் என்ன ஏடி கிஸ் பண்ண சொன்னா அப்படி தப்பிச்சு ஓடுற, எல்லாம் தப்புடி. நீ ஏன் கிட்ட வந்துட்டு என்னை உசுப்பேற்றி விட்டுட்டு இப்போ நம்ம எதை போனான்னு அர்த்தம். எல்லாத்தையும் நைட்டு வந்து பார்த்துக்கோங்கன்னு அர்த்தம். இப்போ கிளம்புங்க. ஓ டி அப்படி வர, சரிடி ஓகே. ஒரு ரூட்டுக்கே நானும் வரேன், இப்போ போகிறேன். நைட்டு சீக்கிரமாக வரேன், 2 பேரும் வெளியே போகலாம். சரிங்க போங்க. சரிடி, ஆனாலும் சும்மா போக முடியல பொண்டாட்டி, ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ்ஸு. தேயோங் ஒயன் ப்ளீஸ் டி ஒயன். தேயோங் இது இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? ஒயன் ஒரு கிஸ்ஸு தானடி, அதுக்கு ஏன் இப்படி பண்ணுறது? தேயோங் போதும் கிளம்புங்க. சரி பொண்டாட்டி, சரி ஓகே நான் கிளம்புறேன், பாய். ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் கொஞ்சம் ரெடி ஆகிட்டே ரெடி, நம்ம வந்து வெளியே போகலாம், நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். சரி ஓகே. சரி பார்த்து பத்திரமா இருன்னு சொல்ல ஞாபகம் இருக்கட்டும். எதானா எனக்கு கால் பண்ணு. ஓகே பை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே அவரோட ரூம்லேருந்து அப்படியே கீழே போகிறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நீங்களுமே கொஞ்சம் நேரத்துக்கு கீழே வரீங்க. இங்கே ஆல்ரெடி தேவங்களோட மேனேஜர் வந்திருப்பார் போல். அவரை பார்த்த உடனே தேவங்களோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் அந்த மனுஷன் சிரிச்சிட்டே இருந்திருப்பார். அந்த மேனேஜரை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கோல்டாக அவரோட ஃபேஸ் அப்படியே வந்து அவர் அப்படியே அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை மாற்றிட்டாரு. ஸோ எங்கள் மேனேஜருமே தேவங்களோட பேக் வாங்கிட்டு அவர்கிட்டயும் முன்னாடி போகிறாரு. இவருமே மேனேஜ்மெண்ட் பின்னாடி அப்படியே வந்து போயிட்டு காரில் ஏறிட்டார். நீங்கள் தேவங்க போன உடனே நீங்கள் வந்து டோரை சாத்துட்டீங்க. ஸோ அவர் போகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அவரோட கார் வந்து எடுத்து மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ இங்கே தேவங் காரில் அப்படியே தேவங்களோட மேனேஜரை பார்த்து, அவன்கிட்ட என்ன சொன்னேன்? அவனை எதுவும் பண்ண விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னேன்னா இல்லையா? நான் என்ன தான் ஒர்க் பண்ணுறேன், இதுக்கு தான் அவனை உன் கூட இருக்க சொல்லி நான் அனுப்பி வச்சேனா? ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இப்போ எவ்வளோ பெரிய கேஸ் தெரியுமா? திரும்பியும் என்னாலாம் அவனை காப்பாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் அவன் என் லைஃப்குள்ளே இனிமேல் வரவே கூடாதுன்னு அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். தென் நேஹா அவளை போய் எதுக்கு அவன் பார்த்துருக்கான்? நேற்று அனுப்பின வீடியோவில் நான் கால் பண்ணி பேசினா அவ்வளோ திமிராக பேசுகிறான் அவன் முதல்ல எதுக்கு நேஹாவை பார்க்க போனான்? சார் ஆக்சுவலாக அவர் எப்போ போனார்னு எனக்கு தெரியாது சார். நான் அவர் வந்து பார்க்குறதுக்கு கூட அவர் போயிட்டேன். வாய முடியா ஏதாவது ஒரு பதிலா? இதுக்கு தான் உனக்கு நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கேனா? அவனை பார்த்துக்க சொல்லி விட்டு தானே நான் சொன்னேன். அவன் எங்கேயும் போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, முக்கியமாக நேஹா அவளை பார்க்க போகவே கூடாதுன்னு சொன்னேன். எல்லாத்தையும் விட்டுட்டு அவளை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சுருக்கேன் சார். இல்லை நான் பாருங்க, உன்கிட்ட நான் மரியாதையாக சொல்கிறேன், அவன் இனிமேல் வெளியே போகக்கூடாது. இந்த மர்டர் தான் லாஸ்ட்டாக இருக்கணும். இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறதுன்னு தெரில. ஏதோ ஒன்று பண்ணி பண்ணுறேன். ஆனால் அவன் நேஹா பக்கம் போகக்கூடாது, முக்கியமாக வயனப்பாக அவன் இனி வரவே கூடாது. எனக்கு நல்லா தெரியும் அடுத்த டார்கெட் வயன்னா. அவளை பார்க்க அவன் வரக்கூடாது, புரிஞ்சதா? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவனை முதல்ல அப்ராடுக்கு அனுப்புங்க. முதல்ல அதுக்கான வேலையெல்லாம் பாருங்கள். அவன் அப்ராட் போட்டோம். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க, பண்ணுங்க. ஓகே சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டிரைவிங் ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ஸோ எங்கள் தேயாங்கமே வந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஸோ இங்கே அப்படியே இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக கொலை நடந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப பரபரப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் ஏகப்பட்ட ப்ரெஷர். நிறைய பேர் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் கால் பண்ணி என்னையா நடக்குது, என்னையா பிடுங்கிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டாதான் பேலன்ஸ். அவ்வளோ வச்சு செய்கிறாங்க. இங்கே எல்லாத்துக்குமே வந்து அர்ஜுன் தான் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லிட்டுருக்காரு. பிகாஸ் அவர் தான் இப்போ அங்கே கரண்ட்டாக வந்து இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பார் அந்த ஸ்டேஷனில். ஸோ அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனோடனே அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அர்ஜுன் தான் அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறாரு. அதாவது சியோல் ஸ்டேஷன், ஓகேங்களா?
அங்கே தான் 6 மாதத்துக்கு முன்னாடி மின் ஒர்க் பண்ணியிருப்பார். நீங்களுமே அங்கே தான் அப்போ வீடு இருந்திருப்பீங்க. உங்கள் மம்மியோட வீடு அங்கே தான் இருந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் சியோலில் இல்லை, சியோலுக்கு அடுத்து இருக்க ஒரு சிட்டிக்கு நீங்கள் மூவ் ஆகிருப்பீங்க. அதே சிட்டியில் தான் இப்போ வந்து மின் வந்து இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து அர்ஜுனுக்கு அப்படியே எப்படி சொல்லணும்னா ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷர். அந்த மனுஷனால் முடியல. ஏற்கனவே அந்த விசில் சத்தத்துலேயே அவர் ஒரு மாதிரி ஆடி போயிருக்காரு. பிகாஸ் அவர் ஒருத்தவங்க கொலை பண்ண ஒரு வீடியோவை அவர் பார்த்துருந்துருப்பார் இல்லையா 6 months முன்னாடி. அதுலேயே அந்த கில்லர் மேலே அவருக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். இப்போ அந்த விசில் சத்தம் திடீர்னு கேட்கவா அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே கொலையெல்லாம் நடுங்கியிருக்கும். ஸோ அதனால் மனுஷன் ஒரு மாதிரி ப்ரெஷர்லேயே இருக்கார். ஸோ இங்கே ஆக்சுவலாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம மின்னுமே இருக்கார், அவருமே வந்திருக்காரு. இங்கே மாயா, காய் சொல்லிட்டு 2 லாயர்ஸ் அவங்களுமே வந்திருக்காங்க. ஏன்னா இது பழைய ஒரு கேஸுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. லைக் இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி இதை வந்து சிபிஐக்கு மாற்றுறதா சொல்லி போட்டிருந்துருப்பாங்க. லைக் வந்து இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடந்திருக்கும். இப்போ வந்து சிபிஐ விசாரணை பண்ண போகிறாங்க. போலீஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து உண்மையை கண்டுபிடிங்கன்ற மாதிரி கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து வரப்போகிறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸருக்காக இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே காய், மாயா அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க பழைய இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே தூங்கிட்டு வந்திருப்பாங்க. மின்னும் ஆல்ரெடி இந்த கேஸில் இருந்தாருன்றதுக்காக அவருமே கூப்பிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் இங்கே இருக்க இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ நடந்த இந்த கொலை, அந்த டெட் பாடி போய்ட்டு ஒரு டெலிஃபோன் பூத்தில் வச்சுருப்பான் இல்லையா அந்த கொலைகாரன். ஆக்சுவலாக அந்த டெலிஃபோன் பூத் எங்கே இருக்குன்னா சியோல் சிட்டியோட அவுட்டரில் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா 2 சிட்டிஸோட ஹைவே அந்த மாதிரி ஒரு ரோட்டில் சைடில் வச்சுருந்த ஒரு போன் பூத் அங்கே வந்து இருக்காது. அப்படி பார்க்கும்போது அது அந்த சிட்டிக்குமே, அந்த சிட்டியோட போலீஸ் ஸ்டேஷன் சரௌண்டிங்ஸ்லுமே அந்த ஃபோன் பூத் வரும். சியோலோட போலீஸ் ஸ்டேஷன் சரௌண்டிங்லேயுமே அந்த ஃபோன் பூத் வருது. ஸோ அதனாலேயுமே வேறு நம்ம மின் வந்து வேறு அந்த சிட்டிக்கு, அதாவது இப்போது நீங்கள் இருக்க சிட்டியோட இன்ஸ்பெக்டராக இருக்கார் இல்லையா, ஸோ அதனால சியோல் சிட்டிக்கும் அந்த சிட்டிக்கும் கனெக்ஷன் இருக்கிறதுனால அவர் வந்து இப்போது இந்த கேஸில் இன்வால்வ் ஆக வேண்டிய மிகப்பெரிய தலைவலி அவருக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அவருக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் வேறு வழியும் இல்லை. அதை வந்து அவர் எப்படியாவது அவாய்ட் பண்ணால் கூட ஆல்ரெடி இந்த கேஸில் அவர் தான் ஒர்க் பண்ணார். ஸோ அதனாலேயும் கோர்ட் வந்து அவருக்கு வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க, நீங்களும் போய்ட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த மனுஷன் அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. அவர் எதுவுமே பேசல லிட்ரலி. எங்கள் மாயா தான் வந்து அர்ஜுன் கிட்ட என்ன நடந்துச்சு, எப்போ கால் வந்துச்சு, என்ன டைம் அப்படி இப்படி கேட்டுட்ருக்காங்க. எங்கள் காயுமே எதுவுமே பேசல. அவர் அப்படியே சும்மா அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஒரு லுக் விட்டுட்ருக்காரு. 6 months கழிச்சு திருப்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு போல் அவரும். ஸோ அவர் அப்படியே சும்மா அதை ஒரு லுக்கு விட்டுட்ருக்காரு அந்த மனுஷன். ஸோ இங்கே வந்து இப்போது சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட வந்து கேஸ் போயிருக்கு. ஸோ சிபிஐ ஆஃபீஸருக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாக நிலவரம் போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே தேயாங் அவரோட ஆஃபீஸில் அப்படியே அவருக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக மீட்டிங் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மீட்டிங்க்காக எல்லாமே வந்து இங்கே ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த மனுஷனுமே மீட்டிங் வந்திருப்பார். ஸோ இப்போ அவர் புதுசாக பண்ண போகிற ஆடு, அவர் வந்து சினி இண்டஸ்ட்ரி தானே வச்சுருக்காரு. ஸோ அவர் புதுசாக பண்ண போகிற ஒரு ஆடு, அந்த ஆட் பற்றின அஃபிஷியலான ப்ரொமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான மீட்டிங் தான். ஸோ அதில் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மீட்டிங். ஸோ அதுக்காக வந்து அங்கே ஒர்க் பண்ண போகிற அந்த டேரக்டர்ஸ், தென் வந்து ஆக்டர்ஸ், அப்புறம் மற்ற கோரியோகிராஃபர் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. எங்கள் தேயாங் அப்படியே வந்து மீட்டிங் உட்காண்ட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து அந்த கோ ஆக்டர் அதாவது ஃபீமேல் லீட் ஆக்டர் தேயாங்கோட எக்ஸ்-ஒய்ஃப் ஜாரா தானடா சொன்ன நேமு மறந்துடுச்சு. நம்ம தேயாங்கோட எக்ஸ்-ஒய்ஃப்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மேபி நான் ஜாரா சொன்னேன்னா அது தேயாங்கோட எக்ஸ்-ஒய்ஃப் அப்படி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்காங்க. வித்தின் ஒரு 1/2 hourல ஜாராவுமே அங்கே வந்திருப்பாங்க. ஸோ இங்கே ஜாராவை பார்த்தோன்னே அந்த டேரக்டர் வந்து அப்படியே வாமா உட்காருமா, உனக்காக தான் எல்லாம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படியே மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் இதுதான் ஆடு, இந்த மாதிரி எடுக்க போகிறோம், இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த ஐடியா வச்சுக்கலாமா, இந்த ஐடியா வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க போல். அந்த ஸ்கிரிப்ட்ஸ் பற்றிலாம் சொல்லிட்டுருக்காங்க. எங்கள் தேயாங் வந்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அவருமே ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அந்த ஐடியாஸுமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே மீட்டிங் அப்படியே நடந்துகிட்ருக்கு. பட் இங்கே ஜாராக்கு அந்த மீட்டிங்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவள் அப்படியே தேவங்க தான் ஒரு மாதிரி அப்படி இப்படி சொல்கிறதுனா ஏதோ யோசிச்சுட்டே அப்படியே ஒரு மாதிரி எப்படின்னா
அந்த பார்வையே எடுக்கலை. அப்படியே ஒரு மாதிரி தேயாங்கே பார்த்துட்ருக்கா. தேயாங்க ஒரு 2 டைம்ஸ் நோட் பண்ணியிருப்பாரு. மேபி சம்திங் வேறு எதுக்காகவோ பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கண்டுருந்துருக்க மாட்டார். பட் ஆனால் கண்டினியூஸாக அவரையே பார்க்கவும் அவருக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ எதுக்கு இவன் நம்மளே பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி. அந்த மனுஷன் அப்புறம் ஓகே, இந்த கான்செப்டை நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் எனக்கு ஓகே தான். நல்லா பண்ணணும். பிகாஸ் சேட் போர்டில் நம்ம தான் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம தான் இருக்கோம். இந்த டைமும் நம்ம தான் இருக்கணும். இது கீழே போகக்கூடாது. ஸோ ஒரு 2 வீக்ஸ் போதும்ல இதுக்காக. என்ன டேரக்டர் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் அப்படியே டேரக்டரை பார்த்து கேட்டுட்ருக்காரு. எங்கள் டேரக்டருமே பதிலுக்கா ஓகே சார் போதும் 2 வீக்ஸ் தானே சார் நாங்கள் பண்ணிவிடுவோம். ஜாரா மேம் சூப்பரான ஆக்டர், ஸோ அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஜாரா அப்படியே எழுந்துருச்சு. ஐம் சாரி, என்னால் இந்த ஆடில் ஒர்க் பண்ண முடியாது. ஜாரா மேம் என்ன சொல்லிட்டுருக்கீங்க? ஆமாம் டேரக்டர் சார், என்னால் இந்த ஆடில் ஒர்க் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் என் ஃபீல்டை விட்டே போகலான் இருக்கேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க ஜாரா? இந்த மாதிரி திடீர்னு வந்து சொன்னால் என்ன அர்த்தம்? சாரி மிஸ்டர் சிஓ, மன்னிச்சிருங்க. என்னால் இந்த ஆடில் எந்த ஆடுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக நான் இந்த சினி ஃபீல்டை விட்டே போகிறேன். ஐம் ரியலி சாரி. நான் என்னோடய பழைய வேலைக்கு நான் திரும்பலான் இருக்கேன். அதனால இந்த சினி ஃபீல்டை விட்டே நான் போகலான் இருக்கேன். இந்த ஆட் மட்டும் தான் நான் சைன் பண்ணியிருந்தேன். என்னால் இப்போதைக்கு இதை முடிச்சு கொடுக்க முடியல. இதை முடிச்சுட்டு தான் நான் குவிட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இதை குவிட் பண்ணியே ஆகணும். அதனால் இதை முடிக்காமலே நான் குவிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை இல்லையா? ஸோ இதுக்கான எவ்வளோ லாஸோ அதை நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வேற ஒரு ஹீரோயின் வச்சு இந்த ஆட் எடுத்துக்கோங்க. ஐம் ரியலி சாரி, என்னால் நடிக்க முடியாது. சாரி டேரக்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஜாரா அப்படியே ஒரு லெட்டர் வந்து லைக் இந்த மாதிரி குவிட் பண்ணுறேன் அப்படின்னு ப்ராப்பராக ஒரு லெட்டர் வந்து டேரக்டருக்கு கொடுக்குறாங்க. அந்த டேரக்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயோயோ இப்படி நடந்தால் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த சார் பார்த்துட்ருக்காரு. எங்கள் ஜாரா அப்படியே தேவங்க பார்த்துட்டு அவங்க அப்படியே வெளியே போயிட்டாங்க. எங்கள் அந்த டேரக்டர் சார் சாரி சார், இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். ஜாரா மேம்க்கு பதிலாக நான் வேறு யாராவது வச்சு 2 வீக்ஸே போதும் சார், நான் எடுத்துடுறேன் சார் இப்படி அது ஆடு. சாரி சார், ப்ளீஸ் சார் கேன்சல் பண்ணுறாதீங்க. சரி ஓகே, நீங்கள் பாருங்கள், எனக்கு 2 வீக்ஸ்க்குள்ளே 3 வீக்காக எடுத்துக்கோங்க. 1 வீக் ஹீரோயின் செலெக்ஷனுக்காக வச்சுக்கோங்க. நல்ல ஹீரோயினாக செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே ஆட் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடணும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே வந்து எதுக்கு இப்போ திடீர்னு அவள் குவிட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே அவர் அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு. எங்கள் தேவங்களோட மேனேஜர் வந்துட்டு இந்த மாதிரி ஜாரா மேம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேவங்கோ சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மே கமன்? சொல்லுவாங்க. சொல்லுங்கள் மிஸ் ஜாரா, என்ன வேணும்? ஸோ ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி இந்த ஆடை நடிக்க முடியாமல் போனதுக்கு. இட்ஸ் ஓகே, அது நீங்களும் உங்கள் டேரக்டரும் டீல் பண்ணிக்கோங்க. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்கள் டேரக்டருக்கு தான் நான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்களாச்சு அவராச்சு, என் கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பை த வே தேங்க்ஸ் இதை முன்னாடியே சொன்னதுக்கு, ஆட் ஆரம்பித்து லாஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லாமல் விட்டதுக்கு. இருக்கட்டும் சார். அண்ட் ஒரு 5 minutes ஜாரா கிம் தேங்க பேசலாமா? ஏன்னா மறந்துட்டியா தேயம்? அது எப்படி மறப்ப? சரி ஓகே ஃபைன். என்ன தேயம், நேற்று மர்டர் நடந்துச்சு போல். ரொம்ப அருமையாக அப்படி துல்லியமாக பீஸாக வெட்டியிருக்கீங்க. எப்படி தேயம்? ஹலோ ஜாரா, யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியும்ல. என்ன பேசிட்ருக்கீங்க? என்ன மர்டர், என்ன பீஸ்? ஓ மறந்துட்டீங்களா? ஓ காட். சரி ஓகே, நீங்கள் ரொம்ப ஆக்ட் பண்ணாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இவ்வளோ நாள் எல்லா கேஸ்லேருந்து தப்பித்த மாதிரி இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிருந்தாண்ணா? வாய்ப்பே இல்லை. இவ்வளோ நாள் இறந்த பொண்ணுங்கெல்லாம் நார்மலாக க்ளப்பு, தென் நார்மலான ஒர்க்ஸு, ஹால், இந்த டென்டல் ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி நார்மலான ஒரு லைஃப்பில் வாழ்கிற பொண்ணுங்க. அதனால தான் அவங்க கேசஸ் எல்லாம் அவ்வளோவா போகல. அதில் தேவையில்லாமல் இடையில வேற ஒரு லாயர் பொண்ணு வேறு மாட்டிக்கிட்டா. அவ்வளோலாம் அது சூடு பிடிக்கல. லாஸ்ட் கேஸில் அந்த லாயர் பொண்ணுங்க மாட்டினதில் ஏதாவது சூடு பிடிக்கும்னு நினச்சேன்.
பட் அதுலேயும் ஒருத்தி நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா மேபி நீங்கள் அவளுக்கு காசு கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதுவும் ஊற்றிக்கிச்சு. ஆனால் இப்போ வந்திருக்க இந்த கேஸ் கண்டிப்பாக ஊற்றிக்காது. ஏன்னா கொலை பண்ணியிருக்கிறது ஒரு ஆக்டர் இல்லையா, அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர். அவங்கள போய் கொலை பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக கேஸ் தூடு பிடிக்கும். இந்த தடவை நீங்கள் மாற்றுறதுக்கான ரீசன் நானாக கூட இருக்கலாம் மிஸ்டர் தேயம். மறந்துடாதீங்க, நம்மளோட கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. போன தடவை நான் பண்ண தப்பை திரும்பி பண்ண மாட்டேன். போன தடவை நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன். பொண்ணை உள்ளத்தல்லாமல் நான் விட மாட்டேன் தேயம். என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஓவராக பேசிகிட்ருக்க. என்ன சொன்ன? என்ன நீ உள்ள தள்ளுவியா? என்னக்கண்ணா 5 years முன்னாடி நடந்தெல்லாம் மறந்துருச்சா? நீ வாங்கின அடி பத்தலை போல். சரி, ஆஃப்டர் ஆல் நீ என்னடி ஒரு பொண்ணு, உன்னால் முடிஞ்சதை போய் பண்ணிக்கோ. நீ என்ன பண்ணுவ? என்ன மறுபடியும் அந்த கேஸ் பற்றி தூண்டி என் மேலே இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு நிரூபிக்க போறியா கோர்ட்டில்? தாராளமாக போய் பண்ணு. ஓ, நிரூபி, முடிஞ்சா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எந்த கோர்ட்டில் உன்னால் வாதாட முடியுமோ வாதாடு, பார்க்கலாம். இந்த தடவையும் நான் தான் ஜெயிப்பேன், நீ லூசராக தான் ஆவ. போன தடவை தோற்றதை விட இந்த தடவை அதிகமாக தோற்று தான் போக போகிற. உன்னால் முடிஞ்சதை பாரு. அண்ட் நீ அப்புறம் ஃபீல் பண்ணுவேன், செம்ம அந்த ஆக்டர் வேலையை பார்த்துருக்கலாமே அப்படின்ட்டு. போடே போ, முடிஞ்சதை பாரு. இவன் என்னோட தள்ளுறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேயாங்க அப்படியே அவரோட லேப்டாப்பை திருப்பி ஆன் பண்ணுறாரு. இங்கே இந்த சாரா அப்படியே தேயாங்க ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அவள் அப்படியே அந்த டோரை விட்டு அப்படியே வெளியே போகிறா. ஸோ இங்கே நடந்த எல்லாத்தையுமே அந்த மேனேஜரும் பார்த்துருப்பாரு. அவர் அமைதியாக அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. இங்கே தேயாங்க்கு அவரோட ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அடிக்குது. அந்த மனுஷன் டக்குன்னு அவரோட ஃபோன் எடுத்து அப்படியே பார்க்குறாரு. ஸோ வாட்ஸ்அப்பில் தான் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. அதை அப்படியே டேப் பண்ணி பார்க்குறாரு. வீன்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட்லேருந்து வந்திருக்கு. நேற்று பேசியிருப்பார் இல்லையா வீன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பர்சன் தான் ஏதோ அனுப்பியிருக்காங்க போல். அந்த மனுஷன் அப்படியே ஒரு நிமிஷம் கல்ப் பண்ணிட்டு அப்படியே அந்த சேட்குள்ளே போய் பார்க்குறாரு. அதில் ஒரு ஃபோட்டோ, தென் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கீழே ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே அதை பொறுமையாக ப்ளே பண்ணுறாரு. கேம் ஸ்டார்ட் தேவாங்க, இனிமே நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை. ஒயன் அவளை எப்போ நான் விட்டுற மாட்டேன். இனிமேல் இருக்க ஆட்டம் இந்த கேமில் நான் ஜெயிக்கிறேன்னா இல்லை நீ ஜெயிக்கிறியான்னு பார்த்துடலாம். பை த வே ஐம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட் இருக்குது. அந்த மனுஷன் அதை அப்படியே பார்த்துட்டு, இவன் திருந்த மாட்றானே, இவனை என்ன பண்ணுறது, நான் தலை வலிக்குது எனக்கு. ஒயன் நீ ஏண்டி வந்த என் லைஃப்பில், என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க அப்படியே தலையில் கை வச்சிட்ருக்காரு.